ஆதவர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னா அவர் கம்முன்னு உட்காந்து பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். தம்பி ஆதவர்ஜுன்ட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன், தம்பி நீ எந்திரிச்சாதான் சண்டையே ஆரம்பிக்குது, இனி இருக்கின்ற கொஞ்சம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க பேசாதீங்க, அது வரைக்கும் ஸ்மூத்தா போகுது. ஆதவர்ஜுன் எந்திரிச்சோடனே 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுதுங்க. ஏன் பிரேமலாதா மேடம், இப்ப ஆதவர்ஜுனா சார் தான் அங்க நடக்கிற சண்டைக்கு காரணம்னு நீங்க சொல்றீங்க. ஆதவர்ஜுனா சார் ஒரு கருத்து சொல்றாருன்னா அந்த கருத்துக்கு டிஎம்கே சைட்ல இருந்து எது கருத்து வைக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இவர் ஒரு கருத்து சொன்னாவே டிஎம்கே சைட்ல இருக்க எல்லாருமே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கூட ஆதவர்ஜுனா சார் உதயநிதி சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தான் சொன்னாரு. இத்தனைக்கும் அவர் கேள்வியை கூட சொல்லல, கேள்வி கேட்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் சொன்னாரு. சொன்ன உடனே டிஎம்கே சைட்ல இருக்க எல்லாருமே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க சொல்லலாம்ல, அவர் சொல்லதானே செய்யறாரு, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு நீங்க உங்க கூட்டணியில இருக்கிற டிஎம்கே காரங்கிட்ட இதுல சொல்லலாம்ல. நீங்க எதுக்கு ஆதவர்ஜுனா சார சொல்றீங்க? அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க. உடனே டிஎம்கே சைட்ல இருக்க எல்லாரும் எந்திரிச்சு கத்துனா அதுக்கு டிவிகே சைட்ல இருந்து ரியாக்ஷன் வரதான் செய்யும். நீங்க டிஎம்கேக்கு விசுவாசமா தான் இருக்கிறீங்க, உங்களோட விசுவாசத்தை இங்க காட்டாதீங்க.